இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு அவரை தூண்டிவிட்டதே திமுகவின் சில தலைவர்கள்தான் என்ற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்த உளவுத்துறை அறிக்கை, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து சாக்கான முதலமைச்சர் ஸ்டாலின் என்றெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்த திருமாவளவன், அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பாக நடத்தப் போவதாக அறிவித்து அந்த மாநாட்டில் 5 லட்சம் பேரை திரட்டுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி, பாமக ஜாதிவாத கட்சி, ஆகவே அவர்களை அழைக்க மாட்டோம் என்று திருமாவளவன் பேசினார். இதன் பின்னணியில் தான் பல அதிர்ச்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. களங்கத்தை ஏற்படுத்திய அந்த விஷச்சாராய மரணத்தை வைத்து தன்னுடைய களங்கத்தை துடைத்துக் கொள்வதற்கு திமுக முயற்சி செய்திருக்கிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும், வன்னியர் சமூகத்திற்கு 10.5% இட ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், மதுபான கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் மதுபானத்தை விற்பனை செய்வதை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூடிய விரைவில் ஒரு போராட்டத்தை அவர் கையில் எடுக்கலாம் என்று உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை பல மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறது. அதை பார்த்த மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சியாகிவிட்டார். திமுகவிற்கு எதிர்தரப்பில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா தலைமையில் ஒரு மது ஒழிப்பு போராட்டம், சமூக நீதி போராட்டம் நடந்தால் எவ்வளவு உக்கிரமாக இருக்கும், அது திமுக ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகவும் மோசமான தோல்வியை தரும் என்பதை உணர்ந்து கொண்ட திமுக தலைமை மது ஒழிப்பு போராட்டம், சமூக நீதி போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுப்பதற்கு முன்பே மது ஒழிப்பு மற்றும் சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருக்கின்ற மற்ற அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு முன்பே தன்னுடன் இருக்கின்ற திருமாவளவனை வைத்தே மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் என்ன என்று திமுக தலைமை யோசித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்று கேட்டால், அவர்கள் கூரையில் தீ வைப்பதற்கு அவர்கள் அடுப்பில் இருந்திருக்கின்ற தீயை பயன்படுத்திக் கொள்வது. இதுதான் திமுக காலம் காலமாக கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். ஏனென்றால், இல்லாத ஒரு திராவிடத்தை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு 50 ஆண்டுகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்யவில்லையா? உதாரணத்திற்கு சோழ பேரரசுக்கு உறையூர், திருச்சி, தஞ்சை இவையெல்லாம் தலைநகரமாக இருந்திருக்கிறது. பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகரமாக இருந்திருக்கிறது. பல்லவ பேரரசர்களுக்கு காஞ்சிபுரம் தலைநகரமாக இருந்திருக்கிறது. இவர்கள் சொல்கின்ற திராவிடத்திற்கு எங்கே தலைநகரம் இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. திராவிடம் என்று ஒரு இனம் அல்லது ஒரு குழு எங்காவது கடந்த காலத்தில் ஆட்சி செய்தா என்றால் எந்த ஆதாரமும் இல்லை. இல்லாத திராவிடத்தை வைத்து திராவிட பாரம்பரியம் என்று சொல்லி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே. ஆகவே ஏமாற்றுவது திமுகவிற்கு கைவந்த கலை. இதற்கெல்லாம் பின்னணியில் இன்னொரு செய்தியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை திருமாவளவனும் வைகோவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்களோடு இணைந்த இன்னும் சில இயக்கங்களும் மக்கள் நல கூட்டணி என்று வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே இருந்த பொழுது, அப்பொழுது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் சசி பெருமாள் என்கின்ற மது ஒழிப்பு போராளி மது ஒழிப்புக்காக போராடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைந்து விட்டார். அவருடைய மரணத்தை வைத்து
அன்றைக்கு மதுவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி உருவானது. அந்த தன்னெழுச்சியால் அன்றைக்கு ஆளுகின்ற அதிமுக அரசு மதுவை ஒழித்துவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த மது ஒழிப்பு போராட்டத்தை அன்றைக்கு திருமாவளவன், வைகோ உள்ளிட்டவர்கள் கையில் எடுத்தார்கள். அன்றைக்கு சேலம் மாவட்டத்தையே ஸ்தம்பிக்க வைப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். மதுவை ஒழிக்காமல் ஓயமாட்டோம் என்று சொன்னார்கள். மக்களிடையே ஏற்பட்ட தன்னெழுச்சியை ஒடுக்குவதற்கு, அந்த தன்னெழுச்சி அடங்குவதற்கு இவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். மக்களை ஏமாற்றுவதற்கு மது ஒழிப்பு போராட்டம் என்று நாடகமாடினார்கள் வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டவர்கள். அதை போலத்தான் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணத்திற்கு பிறகு போதைப் பொருட்கள் தமிழகத்தில் எங்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது. இந்த நிலை தமிழகத்தில் தொடரக்கூடாது, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்களிடையே ஒரு எழுச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த எழுச்சியை நீர்த்து போக செய்ய வேண்டும். ஆகவேதான் திருமாவளவனை வைத்து மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு தேதியை அறிவித்துவிட்டு கடைசியில் என்ன செய்தார்கள்? அவர்கள் படித்த குழியில் அவர்களே வீழ்ந்து விட்டார்கள். ஸ்டாலினை சந்தித்தார் திருமாவளவன். இவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் வெட்ட வெளிச்சமானது. ஸ்டாலினை சந்தித்தவுடன் ஸ்டாலின் என்ன சொன்னாதோ அதை செய்கிறார் இப்பொழுது திருமாவளவன். அகில இந்தியாவெங்கும் மதுவை ஒழிக்க வேண்டும். அகில இந்தியாவெங்கும் மதுவை ஒழிக்கின்ற வேலையை தமிழக இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்ய வேண்டும். ஏன் இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்ததே திமுக, காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி மந்திரி சபையில் இருந்ததே திமுக. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிடம் அகில இந்திய அளவில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திமுக கோரியிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் ஏன் திமுக கேட்கவில்லை என்று திருமாவளவன் கேட்டிருக்கலாம். ஆனால் யாரும் கேட்கவில்லை. காரணம், இந்த மது ஒழிப்பு என்கின்ற இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை அடைந்திருக்கிறார் திருமாவளவன். அதன் மூலம் திமுக மது ஒழிப்பு மற்றும் போதைக்கு எதிரான போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு திருமாவளவனை வைத்து காய் நகர்த்தி இருக்கிறார்கள். மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு போராட்டம் தமிழகத்திலே பெரிய அளவில் மக்கள் தன்னெழுச்சியோடு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த போராட்டத்தை இவர்கள் கையில் எடுப்பதாக நாடகமாடி இருக்கிறார்கள். மது போதைக்கு எதிராக திருமாவளவனோ திமுகவோ போராடுமா? போராடாது. காரணம், உலக அளவில் போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர் என்று திமுகவின் அயலக அணி செயலாளர் சையத் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய தம்பி சலீம் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு நிர்வாகி. அகில இந்திய அளவில் போதைப் பொருள் கடத்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிக்கும் திமுக நிர்வாகிக்கும் தொடர்பு இருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அவருடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறது. இவர்கள் எப்படி போதைப் பொருளுக்கு எதிராக போராடுவார்கள்? இவர்கள் எப்படி மதுபானத்திற்கு எதிராக போராடுவார்கள்? ஆகவே மதுவுக்கு எதிராக, சாராயத்திற்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் மக்கள் மத்தியில் புறப்பட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த மது ஒழிப்பு போராட்டம் என்கின்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திமுக செய்திருக்கிறது. அதற்கு திருமாவளவனை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை என்று இன்றைக்கு பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் நினைப்பதும் சரியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பல ஊடகவியலாளர்கள், இதுவரை திருமாவளவனை உயர்த்தி பிடித்த பல ஊடகங்கள், திருமாவளவன் மது ஒழிப்பு என்று சொல்வது நாடகம் என்று அதே ஊடகவியலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவனை ஒப்பற்ற தலைவர் என்று தோல் மேல் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் எல்லாம் திருமாவளவனை குப்புற கீழே தள்ளிவிட்டார்கள். காரணம், திருமாவளவன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிவிட்டது. அவர் மது ஒழிப்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வது போல உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா என்ற நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டிருக்கிறார். திருமாவளவனுடைய செல்வாக்கு ஓய்ந்து போய்விட்டது. திருமாவளவனின் உண்மை முகம் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இதிலிருந்து இனி திருமாவளவன் மீள்வது மிகவும் சிரமம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.